ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. நம்ம கடந்த 2 எபிசோடா த அனஸ்தேசியா சிண்ட்ரோம் அப்படிங்கிற கதைய பத்தி பார்த்துட்டுருக்கோம். இன்னைக்கும் அதோட தொடர்ச்சிய தான் பார்க்க போறோம். சப்போஸ் நீங்க ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் குடுக்குறேன். அத பார்த்துட்டு இத பார்த்தா தான் இந்த கதை புரியும். ரிவெஞ்ச் மோட் ஆன். லேடி மார்கரெட் சார்ல்ஸ் ஒன் ஸ்டாச்சுவ தகர்த்தே தீரணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கா. 17th செஞ்சுரியில நிறைய வீடுகள கன் பவுடர் வச்சு தகர்த்தத பத்தி இவளுக்கு நல்லா தெரியும். இந்த காலத்துல என்ன மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்றாங்க அப்படின்னு இவளுக்கு தெரியாது இல்லையா? அதுக்காகவே லைப்ரரி போய் நிறைய புத்தகங்கள பாரோ பண்றா. அது கூடவே எங்க கிடைக்கும் இந்த மாதிரியான பொருட்கள்னு தேடி லேபரர்ஸ், ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போய் ராப் அப்படிங்கிற ஒரு பர்சனை ஃப்ரெண்ட் பிடிக்கிறா. ஆசை வார்த்தை காமிச்சு மயக்கி பேசி அவரோட வீட்டுக்கே போய் எனக்காக கொஞ்சம் வெடிமருந்து அரேஞ்ச் பண்ண முடியுமா, என்னுடைய பழைய வீடு ஒண்ணு இருக்கு, அதை நான் இடிச்சு கட்டணும்னு பாக்குறேன், அதை எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது எனக்கு கத்து தருவியா அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டுறா. இவரு அடுத்த நாள் 6 மணிக்கு என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு தரேன், என்னோட தம்பி குவாரில தான் ஒர்க் பண்றான், அவன்கிட்ட இருந்து நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க ஜூடித்க்கு 7 மணி நேரம் என்ன நடந்ததுன்னு தெரியவே இல்லை. திடீர்னு கண்ணை திறந்து பாக்குறா, 9:30 மணி ஆச்சு. மத்தியானம் சார்ல்ஸ் ஒன் ஸ்டாச்சுக்கு முன்னாடி நின்னது மட்டும்தான் இவளுக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா பிளாங்கா இருக்கா. வேற எந்த நினைவுமே இல்லவே இல்ல. இவளுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. அடுத்த நாள் டாக்டர் பட்டேல போய் பாக்குறா. டாக்டர் பட்டேலும் ரெபேக்காவும் உஷாரா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவளுடைய அந்த வீடியோ டேப் ஒண்ணு இருக்கு இல்லையா, இவளோட செஷனை ரெக்கார்ட் பண்ண டேப், அதுல அந்த கடைசி போர்ஷன் ஸ்டாப் டோன்ட் டூ திஸ் டு ஹர் அப்படின்னு சொன்ன அந்த போர்ஷனை மட்டும் எடிட் பண்ணிட்டு வேற ஒரு டியூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டேப்பை பார்க்கும்பொழுதுதான் ஜூடித்க்கு ஒரு ரியலைசேஷன் வருது. இவ சின்ன வயசுல இருக்கும்போது மழலையில பாவம்மா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. சோ டாக்டர் கிட்ட சொல்றா, அது மேரிஷ் இல்ல பாரிஷா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, மாலிங்கிறது பாலியா இருக்கிற சான்சஸ் இருக்கு. சோ எனக்கு இப்ப புது டேட்டா பாயிண்ட்ஸ் கிடைச்சாச்சு, இதை வச்சு தேடுவேன் அப்படின்னு சொல்றா. அந்த 7 மணி நேர டைம் கேப் இவளுக்கு பிளாங்கா இருந்தது இல்லையா. நான் மோஸ்ட்லி பர்த் ரெக்கார்ட்ஸ் பார்க்க தான் போயிருந்திருப்பேன் நினைக்கிறேன், ஆனா என்னால ரீகாலே பண்ண முடியல டாக்டர், அது ஏதாவது ட்ரக்கோட சைடு எஃபெக்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. இவரும் என்னென்னமோ சொல்லி மழுப்பி ட்ரக்கோட சைடு எஃபெக்ட்லாம் இல்லைன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. ரெபெக்கா கிட்ட மட்டும் சொல்றாரு, அவளை பயமுறுத்த விரும்பல, ஆனா நம்ம அவளை மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஜூடித் கிளம்பி வீட்டுக்கு போறா. ஒர்க் பண்றா. 6 மணிக்கு கரெக்டா லேடி மார்கரெட் அந்த ராப் அவரோட வீட்டுக்கு போய் வெடிமருந்த வாங்குறா. எப்படி தயாரிக்கணுங்கிறதையும் கத்துக்கிறா. ஜூடித்தோட வாலெட்ல இருந்து 200 பவுண்ட்ஸ் வேற பே பண்ணிட்டு வரா. ஜூடித்க்கு இந்த நிகழ்வும் பிளாங்கா தான் இருக்கு. நாட்கள் உருண்டோடுது. என்னதான் ஸ்டீஃபனை நேர்ல மீட் பண்ணனாலும் இவங்களுடைய காதல் வளர்ந்துட்டு தான் இருக்கு. அப்பப்ப கால் பண்ணி பேசிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்த வாரமே வந்துடுது, ஜனவரி 30. இந்த நாள் எந்த நாள்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? சார்ல்ஸ் ஒன்னோட நினைவு நாள். இதுதான் லேடி மார்கரெட் அவரோட கேலண்டர்ல குறிச்சு வச்சிருக்கிற நாள். லேடி மார்கரெட் பச்சை கலர்ல அந்த க்ளோக் எடுத்து போட்டு சன்கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு போறா. மலர் வளையம் கையில இருக்கு. கூடவே ஒரு பிரவுன் கலர் பேக்கேஜ் இருக்கு. அதை யாரும் கவனிக்கல. சார்ல்ஸ் ஒன் ஸ்டாச்சு முன்னாடி நிறைய கூட்டம், டூரிஸ்ட் வந்திருக்காங்க. எங்கெங்கிருந்தோ குழந்தைகள்லாம் வந்திருக்கு. ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்கர்ஷன் மாதிரி எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க போல இருக்கு. நிறைய குழந்தைகள் வேற இருக்கு. இவளுக்கு இதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. நேரா போறா. சார்ல்ஸ் ஒன் ஸ்டாச்சு கிட்ட அந்த மலர் வளையத்தை வைக்கிறா. கூடவே அந்த பேக்கேஜும் வச்சிருக்கா மறைச்சு. கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு தள்ளி நின்னு அப்சர்வ் பண்றா என்ன நடக்குது அப்படின்னுட்டு. இந்த மாதிரியான பொது இடங்கள்ல போலீஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் அங்க இருக்காரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்மோக் வரத பாக்குறாரு. பார்த்த அடுத்த செகண்ட் ஓடி போய் மலர் வளையத்தெல்லாம் தள்ளிட்டு இந்த பிரவுன் கலர் பேக்கேஜ் எடுத்துட்டு அவருடைய சாமர்த்தியத்தினால எல்லாரையும் தள்ளி போக சொல்லி ஒரு கிளியர் ஏரியால அந்த குண்டு வெடிக்கிற மாதிரி பண்ணிடுறாரு. தூக்கி போடுறாரு. இது வெடிக்குது. நிறைய பேருக்கு காயம். ஆனா நல்ல வேளையா உயிர் சேதம் எதுவும் இல்ல. சார்ல்ஸ் ஒன் ஸ்டாச்சு காப்பாற்றப்பட்டது. லேடி மார்கரெட்டுக்கு ரொம்ப கோவம். நம்ம பிளான்லாம் இப்படி சொதப்பிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. அப்பதான் நோட் பண்றா, நிறைய டூரிஸ்ட் கிட்டக்க வீடியோ கேமராஸ் எல்லாம் இருக்கு. ஒரு டூரிஸ்ட் வீடியோ கேமராவோட இப்படி திரும்பி வராரு. இவரை நோக்கி வரும்பொழுது டக்குன்னு இந்த ஹூட் எடுத்து தலையில மாட்டிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அன்னைக்கு மத்தியானம் ஜூடித் இந்த பர்த் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்கா. அங்க பாரிஷ்ங்கிற பேர் வச்சு தேடுறா. டீடைல்ஸும் கிடைக்குது. இவளுடைய பேர் சாரா கோட்னி பாரிஷ் அப்படிங்கிறது. இவளுடைய சிஸ்டரோட பேர் பாலி தான். அண்ட் இன்னொரு அதிர்ச்சி இவளுக்கு இருக்கு, இவளும் பாலியும் ட்வின்ஸ் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது இப்பதான். இவ சந்தோஷமா பர்த் சர்டிபிகேட்க்கு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றா. டூப்ளிகேட் காப்பி வீட்டுக்கு வரும். அந்த மாதிரி அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு வரா. அப்பதான் தெரிய வருது, இந்த மாதிரி ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஒரு பாம்பிங் நடந்திருக்கு சார்ல்ஸ் ஒன் ஸ்டாச்சு கிட்டக்க அப்படிங்கிறது. ஓஹோ, நான் லாஸ்ட் வீக் கூட அங்கதான் இருந்தேன், நல்லவேளை யாருக்கும் எதுவும் ஆகல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சர் ஸ்டீஃபன் ஹாலட் பேசின விஷயங்கள டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிறா. அவர் தானே ஹோம் செக்ரட்டரி. ஸோ அவர் தான் இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள். அதுக்கப்புறம் ஃபியோனா கிட்டயும் பேசுறா. இந்த விஷயத்தெல்லாம் பத்தி, இந்த பாம்பிங்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வைக்கிறாங்க. இவனால இந்த பர்த் ரெக்கார்ட்ஸ் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த ஸ்டீஃபன் கிட்டயும் சொல்ல முடியாது, ஃபியோனா கிட்டயும் சொல்ல முடியாது. இத பத்தி தெரிஞ்ச ஒரே பர்சன் யாருன்னாக்கா டாக்டர் பட்டேல். அதனால டாக்டர் பட்டேலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு பர்த் டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு டாக்டர்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றா. அப்படி பேசும்பொழுது அடுத்த நாள் உடைய பிளான்ஸ் பத்தி சொல்றா. நான் இந்த நேஷனல் போர்ட்ரேட் கேலரின்னு ஒரு இடம் இருக்கு, அதுக்கு போக போறேன். அங்க 17th செஞ்சுரியோட பெயிண்டிங்ஸ் நிறைய இருக்கு, அதுக்காக போக போறேன் அப்படின்னு சொல்றா.
டாக்டர் பட்டேல் என்ன சொல்றாருன்னா, "ஆஹா! நான் கூட அங்க போறதா தான் பிளான் பண்ணியிருந்தேன். எத்தன மணிக்கு போற? நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேனே" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. அவள சர்வேலன்ஸ்ல வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனா வேற வழி கிடையாது. இப்படிதான் அதாவது பேசி மீட் பண்ணி ஆகணும். ஸோ இவங்க 2 பேரும் அடுத்த நாள் இந்த கேலரியில மீட் பண்றதா பிளான் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஸ்டீஃபன மீட் பண்றா. இவர் தானே ஹோம் செக்ரட்டரி. அதனால இவர் தான் போலீஸோட கான்டாக்ட்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ணுவாரு. நான் ஸ்காட்லாந்து யார்ட்லேருந்து தான் வரேன். ஃபுல் ஃப்ளெஜ்ல இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அங்க நெறைய டூரிஸ்ட் இருந்ததுனால அவங்களுடைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் வாங்கி அதுலேருந்து இன்னொரு இன்வெஸ்டிகேஷனும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இங்க ஸ்காட்லாந்து யார்ட்ல அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இப்போ நம்மளுக்கு 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. டெப்யூட்டி அசிஸ்டன்ட் கமிஷனர் பிலிப் பார்ன்ஸ். நம்ம இவர பார்ன்ஸ்னே சொல்லலாம். கமாண்டர் ஜாக் ஸ்லோன். நம்ம இவர ஜாக்னு ரெஃபர் பண்ணலாம். இந்த கமாண்டர் ஜாக் ஸ்டீஃபன் ஹாலட்டோடைய நெய்பர். எட்ஜ்பார்டன் மேனர் பக்கத்துல தான் அவங்க வீடு இருக்கு. இன்னொருத்தர் இன்ஸ்பெக்டர் லிஞ்ச் அப்படிங்கிறவரு. அண்ட் பார்ன்ஸ் தான் இப்போ இந்த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட ஹெட் பண்ணிட்டு இருக்கிறவரு. ஸோ அவர் தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு இருக்காரு. யாருமே இதுக்கு பொறுப்பேத்துக்கவே இல்ல. ஸோ யார் பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் ஓடுது. அதே மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்தாச்சான்னு கேட்குறாரு. நெறைய ஃபோட்டோஸ், நெறைய வீடியோஸ் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அத அலசி ஆராய்றாங்க. வெடிமருந்து எங்கேருந்து கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத பத்தி கேட்குறாரு. ஒரு குவாரிய வந்து நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த குவாரியில தான் இந்த வெடிமருந்து மிஸ் ஆயிருந்திருக்குங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் அவங்க வழியா ராப் அப்படிங்கிற ஒரு பெர்சனையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அவர நானு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுருக்கேன். வருவாரு. அவரையும் இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கரெக்ட்டா அந்த வீடியோல ஒரு ஃப்ரேம்ல இந்த அனானிமஸ் ஒரு பெர்சன் இருக்கிறதா தெரிய வருது. ஒரு லேடி கிரீன் கலர் கேப்ல கண்ணாடிலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அனானிமிட்டிக்காகவே போட்டிருக்காங்க. அண்ட் எல்லாரும் ஹெல்ப் பண்றதுக்கு ஓடும் பொழுது இவன் மட்டும் ஆப்போசிட் டிரெக்ஷன்ல அங்கேருந்து எஸ்கேப் ஆறா. ஸோ இவ தான் நம்மளோட பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு டிசைட் பண்றாங்க. இங்க ஜூடித் அந்த நேஷனல் கேலரிக்கு போறா. அங்க நெறைய அழகான ஓவியங்கள் இருக்கு. அதுல ஒரு பர்ட்டிகுலர் ஓவியத்துல கிங், குவீன் இருக்காங்க. கூடவே நெறைய பார்லிமென்ட் பீப்பிளும், இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அத இவ ரசிச்சுட்டு இருக்கும்பொழுது டாக்டர் பட்டேல் வந்து ஹாய் ஜூடித்ன்னு சொல்றாரு. இவன் இந்த பிக்சர காமிச்சு எனக்கு இந்த பிக்சர் ரொம்ப பிடிக்கும். 1640ல வரைஞ்ச இந்த பிக்சர். இங்க பாருங்க இவங்க தான் வந்து லேடி மார்கரெட் கரு. இது அவங்க ஹஸ்பண்ட் சர் ஜான் கரு அப்படின்னு சொல்றா. கீழ அந்த பிளாக்ல எழுதியிருக்கும் இல்லையா? அந்த படத்துக்கு கீழ எழுதியிருக்கும் இல்லையா? அத பார்க்கும்பொழுது எந்த டீடைல்ஸும் இல்லவே இல்ல. 1635லேருந்து 1640ல எப்ப வேணா வரைஞ்சிருக்கலாங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி 2, 3 இம்பார்ட்டன்ட் பீப்பிள் மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்களே தவிர்த்து இந்த சர் ஜான் கருவ பத்தியும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. லேடி மார்கரெட் பத்தியும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. அப்போ டாக்டர் பட்டேல் சொல்றாரு, "ஓ ஜூடித், நீ ரொம்ப நல்ல ரிசர்ச்சர்ங்கிறது இதுலேருந்தே தெரிய வருது. இவ்ளோ டீடைல்ஸ் எப்படி உனக்கு தெரியும்?" அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்பதான் லேடி மார்கரெட்டுக்கு புரியுது, அச்சச்சோ நம்ம உளறிட்டோம் நம்ம அப்படின்னுட்டு கடகடன்னு அந்த கேலரி விட்டு ஓடுறா. டாக்டர் பட்டேலும் பின்னாடியே போய் ஜூடித் ஜூடித்னு கூப்பிடுறாரு. இவ காதுல கேட்காம ஓடுறா. ஒரு இடத்துல பிடிச்சிடுறாரு. ஜூடித் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. நானும் ஜூடித் இல்ல அப்படிங்கிறா ஒரு டிஃபரெண்ட் வாய்ஸ்ல. டாக்டர் கேக்குறாரு, நீ யார் அப்போ அப்படின்னு கேக்குறாரு. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, நான் தான் லேடி மார்கரெட் கரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. டாக்டர் பட்டேலுக்கு என்ன பண்றதுன்னு புரியவே இல்ல. அந்த பெயிண்டிங் கிட்ட போய் திரும்ப போய் பார்த்தாக்க அப்பதான் ஒன்று ரியலைஸ் பண்றாரு. அந்த லேடி மார்கரெட் கரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை காமிச்சால அந்த பெயிண்டிங்ல இருக்கிற முகமும் ஜூடித்தோட முகமும் ஒரே மாதிரியே இருக்கு. இவருக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியவே இல்ல. வெளியில வராரு. அப்ப ஜூடித் ஃப்ரண்ட்ல வந்துட்டு, ஓ டாக்டர் சாரி, நான் ஏதோ ஞாபகத்துல இந்த பெயிண்டிங் பார்த்துட்டு அப்படியே நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்பதான் இவ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற மாதிரி பேசுறா. அப்பனா இத்தனை நேரமா நம்ம பார்த்தது லேடி மார்கரெட் தான். பிப்ரவரி 1 வந்துடுது. ஜூடித் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா. இங்கேருந்தே உட்காந்து ரிசர்ச் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிடுறா. அண்ட் எலெக்ஷன் சீக்கிரமா வர போறதுங்கிறதுனால கேம்பெயினிங்லாம் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸ்டீஃபன் சொல்றாரு, நான் எட்ஜ்பார்டன் மேனருக்கு தான் போறேன். நீ வந்துடுறியா? ஆனா நான் அங்க தங்க மாட்டேன் ரொம்ப நேரமா. எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜூடித்க்கு அங்க போக மனசு இல்ல. இங்கேருந்தே உட்காந்து நம்ம வந்துட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சிடலாம். நான் புக்கை முடிக்கிறதுக்கும் உனக்கு எலெக்ஷன் வரதுக்கும் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றா. எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு கல்யாணங்கிறது நினைச்சு இவங்க 2 பேரும் ஒரே குஷியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த சஸ்பெக்டோட பிக்சரை என்லார்ஜ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு பிக்சர்ல அந்த மலர் வளையத்துக்கு கீழே இருக்கிற பிரவுன் கலர் பேக்கேஜ் கிளியராவே தெரியுது. இதை தவிர்த்து இன்னொன்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ராப் அப்படிங்கிற ஒரு பர்சனை கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அவரை பத்தி விசாரிக்கும் பொழுது இந்த ராப் கிட்டக்க ஒரு லேடி பேசிட்டு இருந்து நாங்க பார்த்தோம்னு சொல்லிட்டு அவருடைய கலீக் சொல்லியிருக்காங்க. அந்த ராபோடைய லேண்ட் லேடி, அதாவது ஹவுஸ் ஓனரும் அதே தான் சொல்லியிருந்திருக்காங்க. ராப் ஒரு லேடியை மீட் பண்ணினா அவங்க வீட்டுல அப்படிங்கிற மாதிரி. இவங்க எல்லாரும் இன்னொரு காமனான விஷயம் ஒன்று சொல்லியிருந்திருக்காங்க. அந்த லேடியோட இங்கிலீஷ் ரொம்ப பழமையானதா இருந்தது அப்படிங்கிற விஷயம். நாட்கள் உருண்டோடுது. ஜூடித் அவளுடைய புக்கு கண்டினியூ பண்றா. ஸ்டீஃபன் கேம்பெயினிங்ல பிஸியா இருக்காரு. இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறதே ரொம்ப அரிதா இருக்கு. அப்படியே சந்திச்சாலும் மீடியா கண்ணில் படாம தான் சந்திக்கிறாங்க. இவளுக்கு எந்த மெமரி லேப்ஸும் இப்போ வரல. அண்ட் டாக்டர் பட்டேல் அப்பப்போ கால் பண்ணி விசாரிச்சுட்டு தான் இருக்காரு. February 28 வந்தாச்சு. இவளுடைய புக்கோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ரெடி பண்ணிட்டா. இதுக்கப்புறம் மைனர் சேஞ்சஸ் பண்ணி பப்ளிஷர் கிட்ட அமிச்சா போதும்.
இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த முன்னேற்றமும் இல்ல. அந்த சர்ச் ஃபார் த அனானிமஸ் லேடி டெட் எண்ட்ல நிக்குது. ராப விசாரிக்கும் பொழுது என்ன தெரிய வருதுன்னா, அந்த லேடி அவங்கள லேடி மார்கரெட் கரு அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க அப்படிங்கிறதும், அவங்களுடைய ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் வீட இடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மருந்த வாங்கினாங்கங்கிறதும் தெரிய வருது. ராப தீர விசாரிக்கும் பொழுது அவன் மேல எந்த குற்றமும் இல்லன்னு தெரிய வருது. அதாவது இந்த இந்த பாம்பிங்க்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லன்னு தெரிய வருது. ஆனா அவன போலீஸ் ஸ்டேஷன்ல ரிமாண்ட்ல தான் வச்சிருக்காங்க. இவன்கிட்டேருந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன வருதுன்னாக்கா, அந்த தம்புக்கு கீழ இருக்கிற ஸ்கார் பத்தின இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு தெரிய வருது. இங்கிலாந்து ஃபுல்லா இருக்கிற எல்லா போலீஸ்க்கும் இந்த லேடியோட என்லார்ஜ் பிக்சர், அதாவது கண்ணாடி போட்டு ஹோடியோட இருக்கிற அந்த பிக்சர் மட்டும் எல்லாருக்கும் பாஸ் ஆகுது. அந்த தம்ப்ல இருக்கிற ஸ்கார் பத்தியும் எல்லா போலீஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் போகுது. இந்த மாதிரி யாரையாவது பார்த்தீங்கன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்த சம்பவம் மார்ச் 5ஆம் தேதி நடக்குது. டவர் ஆஃப் லண்டன் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன். 43 பேருக்கு காயம், 6 பேர் ரொம்ப சீரியஸா இருக்காங்க, 2 பேர் இறந்துடுறாங்க. இறந்ததுல ஒருத்தர் ஒரு செக்யூரிட்டி கார்டு, இன்னொருத்தர் ஒரு டூரிஸ்ட். இந்த 6 பேர் சீரியஸா இருக்கிறவங்கள இன்னொரு செக்யூரிட்டி கார்டும் இருக்காரு. இதுல என்னன்னா, அன்னைக்கு மார்னிங் தான் ஜூடித்துக்கு இவளோட புக்குக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக டவர் ஆஃப் லண்டன் போயிருந்திருக்கா. இப்போ இந்த நகைகள் இருக்கிற அந்த ரூமுக்கு போகும்பொழுது 17th செஞ்சுரி சம்பந்தப்பட்ட நகைகளை பார்க்கும் பொழுது மார்கரெட் வெளியே வரா. ஸ்கார் ரெட் கலர்ல மாறுது. இவளுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்னா இந்த டவர் ஆஃப் லண்டன்ல தான் இவ சாகிறதுக்கு முன்னாடி இவளை சிறைப்பிடிச்சு வச்சிருந்திருக்காங்க. இங்க தான் சைமன் ஹாலட் நிறைய வெறுப்பேத்தி இருந்திருக்கான். நான் எட்ஜ்பார்டன் மேனருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன், அது இதுன்னுட்டு. அந்த கோவம் தாங்க முடியாம இவ ஓடுறா. ஒரு செக்யூரிட்டி கார்டு பின்னாடியே ஓடுறாரு. மிஸ் சேஸ், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்காக பின்னாடியே ஓடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. இந்த கார்டு தான் இப்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அதே லேடி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கா. இவ்வளோ போலீஸ் கிட்டக்க அவளோட பிக்சர்ஸ் இருந்தும் எதுவுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் ஓடுது. அப்பதான் இன்ஸ்பெக்டர் லிஞ்ச் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வராரு. சீரியஸா இருந்த அந்த செக்யூரிட்டி கார்டு ஒரு மரண வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, ஜூடித் சேஸ் அகெயின் ஸ்கார் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதுக்கு என்ன மீனிங்னு புரியல. ஆனா ஜூடித் சேஸ்னு சொன்ன உடனேயும் பான் சொல்றாரு, இவங்க ஒரு ஹிஸ்டோரியன் தான், இவங்க நிறைய புத்தகங்கள் எழுதிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஜாக் சொல்றாரு, அது மட்டும் இல்ல, அவங்க ஸ்டீஃபன் ஹாலட்டோடைய ஃபியூச்சர் ஒய்ஃபா ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குங்கிற மாதிரி ரூமர்ஸ் ஓடிட்டு இருக்கு. இப்போ இவங்களால ஜூடித் சேஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டும் வர முடியாது. ஏன்னா ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டருடைய ஃபியூச்சர் ஒய்ஃப் அப்படிங்கும் பொழுது இது பெரிய ஸ்கேண்டலாக வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு ப்ரூஃப் இல்லாமல் இவங்களால எதுவுமே பண்ணவும் முடியாது. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அதே சமயம் ராப் கிட்டக்க ஜூடித் சேஸோட ஃபோட்டோவை காமிச்சு இவங்களா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ராப் சொல்கிறான், இவங்கள மாதிரியே தான் இருக்கு, ஆனா இவங்க இல்ல, இவங்களோட வாய் வேற மாதிரி இருக்கு, ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, இவங்க ஒரே மாதிரி இருக்காங்க, சிஸ்டர்ஸ்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிடுறான். இப்போ இந்த போலீஸ்க்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா தலைவலி. ஏன்னா எலெக்ஷன் நெருங்குது. இப்போ ஸ்டீஃபன் ஏதாவது ஒரு விஷயத்துல மாற்றாருன்னா பெரிய ஸ்கேண்டல் வெடிக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப காஷியஸா தான் மூவ் பண்ண முடியும். இங்க ஜூடித் அவ வீட்டுல இந்த நியூஸை பார்த்து ஷாக் ஆறா. இது நடக்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தானே நம்ம அங்கே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறா. ஸ்டீஃபன் கிட்டேயும் இதை பற்றி ஷேர் பண்ணிக்கிறா அன்னைக்கு ஈவினிங். ஸ்டீஃபனுக்கு நல்ல வேலை ஜூடித்க்கு ஒன்றும் ஆகலை, உனக்கு ஏதாவது ஆறுதுன்னா என்னால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னும் 10 நாள் எலெக்ஷன் வேற. இப்போ இந்த இன்சிடென்ட் நடக்குதுனாக்கா ஸ்டீஃபனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஜாஸ்தி. அப்பதான் ஜூடித் ஒன்று நோட் பண்றா. இவனுடைய ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா, யார்கிட்டேருந்து இந்த வீட்டை ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காங்களோ அவங்களுக்குன்ட்டு ஒரு வார்ட்ரோப் ஒன்று இருக்கு. அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க டெம்பரரியா தானே இவ ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கா, ஸோ அவங்களுடைய ஐட்டம்ஸும் இங்கே இருக்கும். அந்த வார்ட்ரோப் ஸ்லைட்டா திறந்துருக்கிற மாதிரி இருக்கு. என்ன இது, நம்ம இதை யூஸே பண்ண மாட்டோமே, ஏன் இது திறந்துருக்குன்னு சொல்லிட்டு மூடுறா. ஆனா அவ என்ன நோட் பண்ணலன்னா, அந்த வார்ட்ரோப்குள்ள ஒரு பேக் பேக் ஒன்று இருக்கு. அதை அவ கண்டுக்கவே இல்லை. அடுத்த நாள் ஜாக் ஸ்லோன் ஜூடித்தை பார்க்க வர்றாரு. ஒரு இன்ஃபார்மல் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தான். மிஸ் சேஸ், நீங்களும் அந்த டவர் ஆஃப் லண்டனில் இருந்தீங்க இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆமாம், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் நாங்கள் இருந்தேன்னு நினச்சாலே எனக்கு நடுங்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ இவர் கேட்குறாரு, அங்கே ஏதாவது கார்ட்ஸை மீட் பண்ணிங்களா, பேசுனீங்களா? அங்கே ஒரு கார்டு இருந்தாராம், அவங்கள பார்த்து பேச ட்ரை பண்ணியிருந்திருக்காரு, நீங்கள் பேசுனீங்களான்னு கேட்கும்பொழுது, ஐம் ஸோ சாரி, நான் எதுலையாவது கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்,
ஒரு ஆர்வத்துல நானு எதையாவது பத்தி யோசிக்கிறேன்னு சொன்னாக்க, எனக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. நான் இதையும் ஒரு ரிசர்ச்‌க்காக தான் என்னோட புக்கோட ரிசர்ச்‌க்காக தான் அங்க போயிருந்தேன். எனக்கு அப்படி யாராவது பேசியிருந்தா எனக்கு காதுல விழல. ஐ அம் ரியலி சாரின்னு சொல்றா. கூடவே இவர் கேட்கிறாரு, "நீங்க எத்தன மணி வரைக்கும் அங்க இருந்தீங்கன்னு?" கேட்கும்பொழுது, "நான் 10:30 மணி வரைக்கும் அங்க இருந்தேன்" அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி இவர் என்ன கேட்கிறாருன்னா, "எங்களுக்கு செக்யூரிட்டி லேப்ஸா இருக்குமோன்னுட்டு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்க உள்ள நுழையும் பொழுது அங்க ஸ்கேனிங்லாம் நடந்ததா? உங்க பேக்ஸ் எல்லாம் வந்துட்டு செக் பண்ணாங்களா?" அப்படின்னு கேட்கும்பொழுது, ஜூடித் சொல்றா, "நான் எந்த பேக்கும் எடுத்துட்டு போல. அதனால எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிடுறா. ஜாக்கும் அவருடைய கார்டு குடுத்துட்டு, "உங்களுக்கு வேற ஏதாவது விஷயம் இது சம்மந்தப்பட்டதா ஏதாவது ஞாபகம் வந்ததுன்னா, எங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ட குடுத்துட்டு, ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு கிளம்புறாரு. ஹேண்ட் ஷேக் பண்ணும்பொழுது ஸ்கார் இருக்கான்னு பார்க்குறாரு. ஸ்கார் எதுவும் இருக்கிற மாரி தெரியல. அந்த ஃபெயின்ட்டா ஒரு மைல்டான ஒரு கீறல் மட்டும் கையில இருக்கிறது தெரிய வருது. இவங்க நல்லவங்க தான். இவங்களா இருக்கிறதுக்கு சான்சஸே இல்லவே இல்லன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாரு. ஜாக் வெளிய கிளம்பும் பொழுது, ஜூடித்தோட நெய்பர் ஒருத்தங்கள பார்க்குறாரு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி போட்டு வாங்க ட்ரை பண்றாரு. ஜூடித் உங்க நெய்பர் தானே? ஜூடித் கிட்டக்க ஏதாவது கிரீன் கலர்ல ஏதாவது க்ளோக் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. அவங்களும் ஆமா, சில மாசங்களுக்கு முன்னாடி தான் வாங்கினா. ரொம்ப அழகான ஒரு கிரீன் கலர் க்ளோக் அப்படின்னு சொல்றாங்க. அவ நெறைய போட்டு நான் பார்த்தது கிடையாது. எப்பயாவது பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. இங்க நடந்த எல்லா விஷயங்களையும் ஜாக் போலீஸ் ஸ்டேஷன்ல பான்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஜூடித்தா இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா, அவ அந்த இடத்துல மார்னிங் தான் இருந்திருக்கா. ஆஃப்டர்நூன் தானே இந்த பிளாஸ்ட் நடந்தது. அப்ப அவ அங்க இல்ல போல்ருக்கு அப்படின்லாம் சொல்றாரு. அந்த ஸ்கார பத்தியும் சொல்றாரு. ஸ்கார்லாம் கையில இல்லன்னு சொல்றாரு. ஆனா, இவ கிட்டக்க ஒரு கிரீன் கலர் க்ளோக் ரீசென்ட்டா வாங்கியிருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி தான் ஆகணும் சொல்லிட்டாரு. இதனால இவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா, இப்போதைக்கு நம்ம இந்த விஷயத்த நம்ம மேலிடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். ஜூடித் சேஸோடைய இன்வால்வ்மென்ட் பத்தி சொல்ல வேண்டாம். ஆனா, அந்த கார்டோடைய மரண வாக்குமூலம் அப்படிங்கிறதுனால, ஜூடித் சேஸ்ங்கிற பேர சொன்னத நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும் அந்த ரிப்போர்ட்ல. ஆனா, அவன் சொன்ன அகைன் அத பத்தி நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு புரியல. ஜூடிஷியஸ் அகைன்னா என்ன அர்த்தம்? அப்படிங்கிறது இவங்களுக்கு சரியா புரியல. அதனால அந்த அகைன் அப்படிங்கிற வார்த்தைய மட்டும் ஒமிட் பண்ணிட்டு, அந்த கார்டுடைய கடைசி வார்த்தைகளா இந்த பேர்களெல்லாம் சொன்னாரு அப்படிங்கிற மாரி ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. இவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா, எல்லா சமயங்கள்லயும் ஜூடித் சேஸ யாராவது ஒருத்தர் கண்காணிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு டாக்டர் பட்டேல் இந்த நியூஸ படிச்சுட்டு வெலவெலத்து போயிடுறாரு. இவருக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது, இது கண்டிப்பா ஜூடித் தான். அதாவது ஜூடித் உடம்புக்குள்ள இருக்கிற மார்கரெட் தான் பண்ணிருக்கா அப்படின்னுட்டு. ஜூடித்த கால் பண்ண ட்ரை பண்ணா கால் போகவே மாட்டேங்குது. ஈவினிங் கால் பண்ணும்பொழுது இவ என்ன சொல்றான்னா, "டாக்டர் என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் எனக்கு கிடைச்சிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கே நானு இதுல குறிப்பிட்டிருக்கிற என்னுடைய அட்ரஸ்க்கு நான் போறேன்" அப்படின்னு சொல்றா. "உன் புக்கெல்லாம் எப்படி வந்துட்டு இருக்குன்னு?" சொல்லும்பொழுது, "இன்னும் 1 வார வேலை மட்டும் தான் பாக்கி இருக்கு. அத முடிச்சுட்டேன்னா நான் பப்ளிஷர் கிட்டக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன்" அப்படின்னு சொல்றா. டாக்டர் பட்டேலுக்கு ஒரு ரிலீஃப். ரெபெக்கா கிட்டக்க இதுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்றாரு இந்த மாதிரி. இப்போதைக்கு ஜூடித் சேஸ் கிட்ட இத பத்தி சொல்ல வேண்டாம். இந்த அனஸ்தேசியா சிண்ட்ரோம் பத்தி சொல்ல வேண்டாம். ஏன்னா, என்னதான் ஜூடித்துக்கு மார்கரெட் உள்ள இருக்கான்னு தெரியலனாலும், மார்கரெட்டுக்கு ஜூடித் பத்தி தெரியும். இவரு ஜூடித் கிட்ட சொல்ல போயி மார்கரெட் உஷாராக கூடாது. நம்பர் 2 இவ சீக்கிரமாவே இந்த புக்க முடிச்சிடுறா அப்படின்னு சொன்னாக்க, அந்த 17th செஞ்சுரி ரிலேட்டடான விஷயங்கள ரிசர்ச் பண்ணவோ, பார்க்கவோ போக மாட்டா. அப்பதான் மார்கரெட் வெளிய வரா. சோ நம்ம வெயிட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் ஜூடித் அந்த பர்த் சர்டிஃபிகேட்ல மென்ஷன் பண்ணிருக்கிற அந்த அட்ரஸ்க்கு போறா. அங்க போனா அங்க ஒரு கேர்டேக்கர்ன்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க கொஞ்சம் ரீசென்ட்டா தான் இங்க ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அதனால பல டீட்டெயில்ஸ் இவங்களுக்கு தெரியல. ஆனா ஒரு பர்ட்டிகுலர் அபார்ட்மெண்ட்ல ரொம்ப வருஷமா ஒருத்தங்க இங்கேயே தான் வாழ்ந்திருந்திருக்காங்க. அவங்களுக்கு 91 இயர்ஸ் ஆகுது. அவங்க இப்பதான் ரீசென்ட்டா ஒரு ரிட்டயர்மென்ட் சென்டருக்கு போனாங்க. நீங்க அங்க போனீங்கன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ரிட்டயர்மென்ட் ஹோமோட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு ஜூடித் அங்க கிளம்புறா. இவளுக்கு தெரியாது, இங்கே ஒரு போலீஸ் ஆஃபீசர் இவள ஃபாலோ பண்றாரு அப்படிங்கிற விஷயம். அந்த ரிட்டயர்மென்ட் சென்டர்ல இவளுடைய பழைய நெய்பரான ஒரு பாட்டிய பார்க்குறா. இவ சொல்றா, "என்னுடைய பேரு சாரா பாரிஷ். என்னுடைய சிஸ்டர் பாலி பாரிஷ்ன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. எனக்கு என்னுடைய பர்த் பேரண்ட்ஸ பத்தி தெரியணும். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா பாரிஷ் ஃபேமிலிய பத்தி?" அப்படின்னு கேட்கும்பொழுது, இவங்களுக்கு சரியா தெரியல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி பழைய நினைவுகள ஞாபகப்படுத்தி என்ன தெரிய வருதுன்னா, இவளுடைய ட்வின்னான பாலி பாரிஷ் அப்படிங்கிறவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இவளுக்கு அந்த 2 வயசுல நடந்த சம்பவத்துல இவங்க அம்மாவையும், அவங்க சிஸ்டரையும் பிரிஞ்சுட்டா இல்லையா? அந்த சம்பவத்துல இவங்க அம்மா இறந்துடுறாங்க. ஆனா, இவளுடைய ட்வின் இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு தெரிய வருது. பாரிஷ் புக் ஷாப் அப்படின்ட்டு ஒரு கடைய நடத்திட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. தேங்க் பண்ணிட்டு கிளம்பிடுறா.
ஜூடித்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு ட்வின் இருக்கா. நான் அவள சீக்கிரமாவே மீட் பண்ண போறேன் அப்டின்ட்டு நெனச்சுக்கிறா. அண்ட் ஸ்டீஃபன் பத்தி நெனச்சுக்கிறா. ஸ்டீஃபனும் இவளும் ஒரு புது வாழ்க்கைய தொடர போறாங்க அப்டிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. உள்ளுக்குள்ள மார்கரெட்டுக்கு ரொம்ப கோவமா இருக்கு. இவளுக்கு என்ன புரியுதுன்னா, இப்ப ஜூடித் இந்த புக்க முடிச்சுட்டாக்க மார்கரெட்டால திரும்ப வெளிய வர முடியாது. இவளுக்கு இன்னும் நெறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா எப்படி பண்ண போறோம் அப்டிங்கிறது இவளுக்கு சரியா தெரியல. இவ என்ன பண்றா, ஜூடித்த கான்ஸ்டன்ட்டா அப்சர்வ் பண்றா. ஜூடித்துடைய பேச்சு வழக்குகள் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா இத்தன வாரங்கள்ல. அடுத்த நாள் ஜூடித் வீட்ல இருந்தே வேலை பார்க்க தான் பிளான் பண்றா. நடுவுல பியூட்டி பார்லருக்கு போய் ஃபேஷியல்லாம் மட்டும் பண்ணிட்டு வரா. இன்ஸ்பெக்டர் லிஞ்ச் இவ எங்க போறாளோ அங்கெல்லாம் ஃபாலோ பண்றாரு. ஒர்க் பண்ண உட்காரும்போது பகல் கனவு வேற காண்றா. இவளுடைய ட்வின் பத்தி, அப்புறம் இவ ஸ்டீஃபனோட எட்ஜ்பார்டன் மேனர்ல வாழ போற வாழ்க்கைய பத்தி எல்லாம் யோசிச்சு பார்க்கறா. அப்போ இவளுக்கு உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் சொல்லுது, கெட் பேக் டு ஒர்க், தி ராயல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுது. இவளுக்கு தூக்கி வாரி போடுது. என்னதுடா இது? இது ஏதோ உள்ளுணர்வ சொன்ன மாரி இல்லையே! அப்படிங்கிற மாரி ஒரு தோணுது. சரி நம்ம வொர்க்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வொர்க்க கன்டின்யூ பண்றா. அப்பதான் பார்த்தா அந்த ஸ்கார் ரெட் ஆயிட்டு திரும்ப அப்படியே மெதுவா அப்படியே பேல ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்கார் என்ன இப்படி ஃபன்னியா ஆக்ட் பண்ணுதுன்னு யோசிச்சுட்டே இவ புக்கோட வொர்க்க கன்டின்யூ பண்றா. இவ எந்த சாப்டர் எடிட் பண்ணிட்டு இருக்கான்னா, தி ராயல் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் பத்தின ஒரு சாப்டர் தான். இந்த ஹாஸ்பிட்டல் சார்ல்ஸ் II மன்னனால அவருக்காக போராடிய சோல்ஜர்ஸ்க்காகவே கட்டப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல். இப்ப புரிஞ்சுதா மார்கரெட்டோட பிளான் என்னங்கிறது? மார்கரெட் வெளிய வரா. கார் ரெட் கலர்ல மாறுது. நேரா போறா. அந்த வார்ட்ரோப தொறக்கறா. ராப் குடுத்த அந்த பேக் பேக் அத எடுக்கறா. அதுக்குள்ள தான் விஷயமே இருக்கு போல் இருக்கு. கிச்சன் டேபிள்ல வச்சு என்னமோ பண்றா. வெளிய இன்ஸ்பெக்டர் லிஞ்சோட ஷிஃப்ட் முடிஞ்சு இன்னொரு போலீஸான சாம் காலின்ஸ் அப்படிங்கிறவரு அவரோட ஷிஃப்ட்ட தொடங்குறாரு. அதாவது ஜூடித்த மானிட்டர் பண்றதுக்கு. இவ பெருசா வீட்லேருந்து வெளிய வரல அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா தான் இருக்காரு. ஆனா திடீர்னு பார்த்தா கிச்சனோட லைட் எரியுது, ஹாலோட லைட் எரியுது. சரி நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாரு. கரெக்ட்டா பார்த்தாக்க ஜன்னல்லேருந்து ஒருத்தங்க வெளிய எட்டி பார்க்குறாங்க. ஜூடித் தான் ஜன்னல் கிட்ட நிக்கிறா. நேரா அந்த கார தான் பார்க்குறா. சாம் காலின்ஸ் பயந்துடுறாரு. உடனே ஒரு ரிக்ளைனிங் பொசிஷனுக்கு போயிடுறாரு. மேலேருந்து பார்த்தாக்க வெளிய தெரியாத மாதிரி. மார்கரெட் ஏற்கனவே கெஸ் பண்ணியிருந்திருக்கா. இவள போலீஸ் ஆஃபீசர் சர்வேலன்ஸ்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த. அதனால தான் இப்ப நேரா பார்க்குறா. இவ என்ன நெனச்சுக்கிறா, இந்த போலீஸ் தூங்கியிருப்பாரு அப்படின்னு நெனச்சுக்கிறா. உடனே எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு, அவளுடைய அந்த கிரீன் க்ளோக் எடுத்து மாட்டிக்கிறா. ஆனா, இங்க கீழ சாம் காலின்ஸ்க்கு ஒரு கட் ஃபீலிங் ஒண்ணு வருது. இங்க ஏதோ நடக்க போகுது. அண்ட் இவருக்கு தெரியும் இன்னொரு பேக் சைடு என்ட்ரன்ஸ் ஒண்ணு இருக்கு இந்த அபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு, இவ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தள்ளி போன உடனே கார்லேருந்து மெதுவா இறங்கி ஸ்டெல்தி மோட்ல அந்த பின் வாசல் பக்கத்துல போய் நின்னுக்கிறாரு. மறைஞ்சு நின்னுக்கிறாரு. மார்கரெட் வெளிய வரா. நடக்கிறா. ஏதோ ஒரு பேக் வச்சிருக்கா கையில. அதுல பார்த்தா பழங்களா இருக்கு. சாம் காலின்ஸ்க்கு புரியல. இவ எங்க போறா? அதுவும் இந்த நேரத்துல? கிட்டத்தட்ட 8:15 ஆச்சு. இப்ப போய் எங்க போறா? அப்படின்னு சொல்லிட்டு மார்கரெட் பின்னாடியே நடந்து போறாரு. இவ போய் நிக்கிற இடம் தி ராயல் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற அந்த ஹாஸ்பிட்டல். மார்கரெட்க்கு தெரியாது பின்னாடி அந்த போலீஸ் ஆஃபீசர் தொரத்திட்டே வந்திருக்காருங்கிற விஷயம் தெரியாது. இவ நேரா உள்ள போறா. ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போயிட்டு, நான் இங்க சர் ஜான் கரு அப்படிங்கிற பேஷண்ட்ட பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. இந்த பேர கேட்ட அடுத்த செகண்ட் சாம் காலின்ஸ்க்கு தூக்கி வாரி போடுது. உடனே வந்து, எக்ஸ்கியூஸ் மீ மேம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. மார்கரெட் திரும்பி பார்த்துட்டு அவளுக்கு பயங்கர ஷாக். இந்த போலீஸ் ஆஃபீசர் என்ன இவ்ளோ தூரம் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேக்க தூக்கி போட்டு வெளிய ஓடுறா. அந்த பேக்க பார்த்த உடனே சாம் காலின்ஸ்க்கு புரிஞ்சிடுது, இதுக்குள்ள தான் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கு அப்படிங்கிறது. இவர் பாஞ்சு அத போய் பிடிக்கிறாரு. பிடிச்ச அடுத்த செகண்ட் அது வெடிக்குது. இது நடக்கும்பொழுது மார்கரெட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாசல்ல நிக்கிறா. எங்க பாரு விண்டோஸ்லேருந்து கிளாஸஸா செதறுது. அதுலேருந்து ஒரு கிளாஸ் அவ கண்ணத்த கிழிக்குது. இது கூட தெரியாம அவ அங்கேருந்து எஸ்கேப் ஆறா. அவ போகும்பொழுது ஸ்லைட்டா தூறல் ஆரம்பிக்குது. டாக்டர் பட்டேல் இந்த நியூஸ கேள்விப்பட்ட உடனே ஜூடித்துக்கு கால் பண்றாரு. என்ன பண்ணிட்டு இருக்க ஜூடித், எப்படி இருக்கன்னுலாம் கேட்கும்பொழுது இவ சொல்றா, நான் என்னோட புக்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். நான் அப்படியே தூங்கியே போயிட்டேன். என்னுடைய புக்கோட ரீடர்ஸ் என்ன மாரி தூங்காம இருந்தா சரி அப்படிங்கிற மாரிலாம் ஜோக் அடிக்கிறா அவ. வாய்ஸ் எல்லாம் எந்த பதட்டமும் இல்ல. ஒண்ணுமே இல்லவே இல்ல. ஃபோன் வச்சதுக்கு அப்புறம் தான் ஜூடித் ஃபீல் பண்றா, என்னது இது நம்ம மாரத்தானா ஓடினோம். கால்லாம் இப்படி போட்டு வலிக்குது அப்படின்னுட்டு. கண்ணத்த தொட்டு பார்த்தா அந்த ரத்தம். மார்னிங் நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது அவங்களோட நகம் ஏதாவது கீறிடுச்சா அப்படின்லாம் யோசிக்கிறா. தலைய தொட்டு பார்த்தாக்க ஈரமா இருக்கு. நம்ம அவ்ளோ உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் போல் இருக்கு. நம்மளுக்கு வேர்த்தே கொட்டிருக்கு அப்படிங்கிற மாரிலாம் நெனச்சுக்கிறா இவ. ஆனா இதெல்லாம் நடக்கும்பொழுதே ஒரு விதமான ஒரு டிப்ரஷன் இருக்கு அவளுக்கு. ஏதோ ஒரு வெறுமை, என்னவோ நடக்குது. இவளுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. அப்படியே தூங்க போறா. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் பதட்டமா உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய கலீகான சாம் காலின்ஸ் இப்ப உயிரோட இல்லங்கிற விஷயம் ரொம்ப பாதர் பண்ணுது. நைட் ஃபுல்லா அங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்காங்க. என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அங்கே தான் இருந்திருக்காங்க.
எதுக்காக சாம் காலின்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு? ஜூடித் போனாளா? இல்ல வேற யாராவது அவ வீட்லேருந்து போறத பார்த்துட்டு இவர் ஃபாலோ பண்ணாரா? அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியவே இல்ல. இவங்க ஜூடித்க்கு காலும் பண்ணியிருந்திருக்காங்க அன்னைக்கு ராத்திரியே. சும்மா ஒரு சாக்கு போக்கு சொல்லி, அந்த டவர் ஆஃப் லண்டன்ல நடந்த இன்சிடென்ட் ரிலேட்டடா அப்படிங்கிற மாரி சொல்லி கால் பண்ணியிருந்திருக்காங்க. அப்ப அவ வீட்ல தான் இருந்திருக்கா. கால் பண்ணும்பொழுது ஒரு பதட்டம் இல்ல. ஒரு நார்மலான ஒரு வாய்ஸ். இன்ஃபாக்ட் ரொம்ப அப்படியே மெல்லிசான வாய்ஸா இருந்ததுங்கிற மாரிலாம் ஃபீல் பண்றாங்க. நர்வஸா இருக்கிற மாதிரியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஜூடித்த பத்தி நம்ம ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணணுங்கிற மாதிரி யோசிச்சு, இவ எங்கெல்லாம் போனாலோ அங்கெல்லாம் போய் விசாரிக்கிறாங்க. என்ன கேட்டா? எத பார்க்கறதுக்கு வந்தாங்கிற மாரியெல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த ரிட்டயர்மென்ட் ஹோம்க்கும் போய் விசாரிக்கும் பொழுது தான் இந்த மாதிரி ஜூடித் வந்துட்டு அந்த பிரிட்டிஷ் வார் ஆர்ஃபன். அவளுக்கு இங்க ஒரு பர்த் ஃபேமிலி இருக்கு. அவளுக்கு ஒரு ட்வின் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனேயும் இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அது ஜூடித்தா இருக்க வாய்ப்பில்ல. அப்ப அவளோட ட்வின்னா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த அனஸ்தேசியா சிண்ட்ரோம் பத்தியெல்லாம் தெரியாது இல்லையா? இப்ப இன்னும் பதட்டம் என்னன்னா, ஸ்டீபன் ஹேலட்டும் ஜூடித் சேஸும் ஃபியூச்சர்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஆனாங்க அப்படின்னாக்க, பிரைம் மினிஸ்டருடைய வைஃபோட ரிலேட்டிவ் யாராவது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல இருக்காங்கன்னு சொன்னாக்க, அதுவும் ஸ்டில் ஸ்கேண்டல் தான். அந்த இழுக்கு சர் ஸ்டீபன் ஹேலட் மேல தான் வந்து விழும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. இத பத்தி இவங்க முழுசா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஃபுல்லா எல்லாம் தரோவா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல ஸ்டீஃபனும் ஜூடித்தும் மீட் பண்ணும்போது ஸ்டீஃபன் சொல்றாரு, என்னுடைய பாட்டு வின் பண்ணாக்க நானு குவீன் கிட்ட போயிட்டு பதவி ஏற்கிற மாதிரி இருக்கும். என்னால உன்ன குவீன் கிட்ட கூட்டிட்டு போக முடியாது. ஆனா என்னோட கூட வருவியா? கார்ல கூட வருவியா? எனக்கு கொஞ்சம் சென்டிமெண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இவளும் ஓகேன்னு சொல்றா. இவங்க 2 பேரும் தொடரப் போற வாழ்க்கைய நினைச்சு 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஜூடித் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை இருக்கு. அது ஏன்னு தெரியவே இல்ல. இந்த சந்தோஷம் நீடிச்சுட்டே இருக்கணும். இந்த சந்தோஷத்துக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாதுன்னுங்கிற மாரி நினைக்கிறா அவ. டாக்டர் பட்டேலுக்கு இங்க ஆங்ஸைட்டி ஜாஸ்தியாயிட்டே போறது. என்னடா நடக்குதுன்னு புரியல. இவ அவளோட ட்வின் சிஸ்டர பார்க்க போனாளா என்னங்கிறது தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாக்குல ஜூடித்க்கு கால் பண்றாரு. இல்ல டாக்டர் எனக்கு உடம்பு சரியில்ல. நான் நாளைக்கு தான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றா. இவரு அப்படியே போட்டு வாங்க ட்ரை பண்றாரு. ஜூடித் நீ ரிசர்ச் பண்ணும்போது லேடி மார்கரெட் கரு அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு பெர்சன் பத்தி படிச்சியா? அப்படின்னு கேட்கிறாரு. ஆ நான் படிச்சேன் டாக்டர். ரொம்ப ஃபாசினேட்டிங்கான ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர். அவ தான் அவ ஹஸ்பண்ட கன்வின்ஸ் பண்ணி சார்ல்ஸ் 1 உடைய அந்த ரெஜிசைட் டாக்குமெண்ட்ல சைன் பண்ண வச்சிருந்திருக்கா. ஆனா அவங்களுக்கு இருந்த ஒரே மகன் சிவில் வார்ல இறந்துட்டான். அண்ட் சார்ல்ஸ் 2 மன்னனை இவ கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு சார்ல்ஸ் 2 மன்னன் அவளுக்கு கடுமையான மரண தண்டனை கொடுத்து அந்த தண்டனையை இவர் நேர்லயே போய் பார்த்திருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றா இவ. டாக்டர் பட்டேல் கேக்குறாரு, ஜூடித் உனக்கு அந்த எக்ஸிகியூஷனோட டேட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இருக்கலாம், என்னோட நோட்ஸ்ல எங்கேயான்னு பார்க்கணும். எதுக்காக கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறா. டாக்டர் பட்டேலும் ஏதோ ரீசன் சொல்றாரு. நான் நோட்ஸ் பார்த்து சொல்றேன் டாக்டர். ஆனா நீங்க இந்த லேடி மார்கரெட் கருவை பத்தி மறந்துடுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணிடுறா. டாக்டர் பட்டேலுக்கு ஒரு சைட் பயம். இந்த விஷயத்த மார்கரெட் கேட்டாக்க அவ உஷாராயிடுவாங்கிற மாதிரி. அட் த சேம் டைம் மெதுவா ஜூடித்த வார்ன் பண்ணணும் வித்தவுட் டெல்லிங் ஹர் த ட்ரூத். ஏன்னா அவளுக்கு கிட்டக்க உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னாக்க இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோஷனுக்கு ஜூடித் காரமா இருக்கலாம் அப்படின்னு அவளுக்கு தெரிய வந்ததுன்னா அவளுக்கு இன்னும் இது பாதிப்பு உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஃபீல் பண்றாரு. ரெபேக்கா கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த எக்ஸிகியூஷனோட டேட் நம்மளுக்கு தெரிய வந்ததுன்னு சொன்னாக்க நம்ம அவளை அந்த பாயிண்ட்டுக்கே ரிக்ரெஸ் பண்ணி அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்றாரு. ரெபேக்காக்கு பயம். இதெல்லாம் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம இவங்க பாட்டுக்கு மூடி மறைச்சாக்க அது ஒரு பெரிய குற்றம் இல்லையா? நீங்க எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்றா. ஜூடித்க்கு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு நைட்டு அழுதுட்டே இருக்கா. என்ன காரணம்னே புரியவே இல்ல. வாழ்க்கையில எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்கு. புதுசா ஒரு ட்வின்னை மீட் பண்ண போறா. கொஞ்ச நாட்கள்ல இவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடக்க போகுதுங்கும்போது ஏன் அழறோன்னே தெரியாமயே அழுதுட்டே இருக்கா. அவளுக்கு ஏதோ உள்ளுணர்வு சொல்லுதோ என்னவோ. அடுத்த நாள் இவளுடைய ட்வின்னை பார்க்கறதுக்காக போறா. அந்த பாரிஷ் புக் ஷாப் அப்படிங்கிற இடத்துக்கு ட்ரெயின்லாம் பிடிச்சு போறா. இன்ஸ்பெக்டர் லிஞ்சும் இவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. இது ஆனா அவளுக்கு தெரியவே தெரியாது. போற வழியில இவளுடைய மேனுஸ்கிரிப்டை இவளுடைய பப்ளிஷருக்கு குரியர் பண்ணிட்டு தான் போறா. ஜூடித் அந்த புக் ஷாப்புக்கு போறா. தன்னுடைய ட்வின்னான பாலி பாரிஷையும் பார்க்குறா. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப மைன்யூட் டிஃபரன்சஸ் தான். இவங்க ஒல்லினா, அவங்க கொஞ்சம் சப்பி. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். கிட்ட போய் பேசலாம் இல்ல, தள்ளி நின்னு தான் பார்க்குறா. இன்ஸ்பெக்டர் லிஞ்சும் பார்க்குறாரு. என்னடா இவ்ளோ ஸ்ட்ரைக்கிங் ரிசம்பிளன்ஸ் இருக்கு. இவங்க தான் நம்ம ஒருவேளை தேடுற ஆளுங்கிற மாரி பார்க்குறாங்க. 2 பேரும் ஆனா ஒரே சமயத்துல ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. பாலி பாரிஷ் வீல் சேர்ல உட்கார்ந்திருக்காங்க. அவங்களுக்கு 2 காலும் வொர்க் ஆகல. இவங்க 2 வயசுல பிரிஞ்சாங்க இல்லையா? அதே பிளாஸ்ட்ல தான் பாலியோடைய கால்கள் செயலிழந்திருக்குங்கிறது தெரிய வருது. ஜூடித் பாலி கிட்டக்க பேசல. இவ கிளம்பி வந்துடுறா. அவளுக்கு அந்த தைரியம் இல்ல போல் இருக்கு இன்னும். ஆனா பக்கத்துல இருக்கிற கடைகள்ல அந்த பாரிஷ் புக் பத்தியும், பாலி பாரிஷ பத்தி விசாரிக்கிறா. எல்லாருமே ரொம்ப ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க வேற. இவளோட புக்கும் முடிஞ்சாச்சு.
இவ பாலிய கண்டுபிடிச்சுட்டா, இன்னும் பேசல. அடுத்த நாள் எலக்ஷன். ஸ்டீஃபனுக்கு பிரைம் மினிஸ்டர் பதவி கிடைக்கப் போகுது சீக்கிரமாவே. ஆனா, இவளுக்குள்ள அந்த வெறுமை இருந்துட்டே தான் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க இன்னும் டயலமாலயே இருக்காங்க. இன்னும் சாலிடான எவிடன்ஸ் இல்ல. ஜூடித் சேஸ் இத பண்ணியிருக்கக்கூடும். ஜூடித் சேஸோட ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் பண்ணியிருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான எவிடன்ஸ் இல்ல. பாலிக்கு கால் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ, அவளால பண்ணியிருந்திருக்க முடியாது. ஆனா, இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வேற யாராவது இவள மாரியே இருந்து பண்ணியிருந்தா என்ன பண்றது? அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த கிரவுண்ட்ஸ்ல இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுன்னு சொன்னாக்க, லாயர்ஸ் எல்லாரும் இத தவிடுபொடியாக்கிடுவாங்க. அதனால ஒரு சாலிடான எவிடன்ஸ் இல்லாம எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா கிடைச்சிருக்கிற ஒரே லீட் ஜூடித் மட்டும் தான். எல்லா சைடும் ஜூடித் சேஸ மட்டும் தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ அதனாலேயே அவள கூப்பிட்டுருக்காங்க விசாரிக்கிறதுக்காக. ஜூடித் சேஸ் கிட்ட கேட்குறாங்க, "உங்களுக்கு யாராவது மார்கரெட் கரு அப்படிங்கிற மாதிரி யாரையாவது தெரியுமான்னு?" கேட்குறாங்க. மார்கரெட் கருங்கிறவங்க 17th செஞ்சுரியில வாழ்ந்த ஒரு லேடி அப்படின்னு சொல்றா. என்னுடைய புக்கோடைய ரிசர்ச்‌க்காக நான் அவங்கள பத்தி படிச்சிருக்கேங்கிற மாரி சொல்றா. இதுல என்னன்னா, இந்த காலத்திலயும் மார்கரெட் கரு அப்படிங்கிற பேர்லயே நெறைய பேர் வேற இருக்காங்க போல இருக்கு. ஸோ இவங்க எல்லாரையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்திருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லங்கிறது கன்ஃபர்ம் ஆயிடுது. ஒண்ணு கிளியரா புரியுது. போலீஸ் எல்லா பாசிபிலிட்டீஸையும் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு, எல்லாமே திரும்ப திரும்ப ஜூடித் சேஸ் அப்படிங்கிற பெர்சன் கிட்டயே வந்து நிக்குதேங்கிறதுனால தான் இப்போ ஜூடித்த கூப்ட்டு விசாரிக்கிறாங்க. ஜெனரலா இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாரி ஆரம்பிச்சுட்டு, நான் ஸ்ட்ரெய்ட்டாவே பாயிண்ட்‌க்கு வந்துடுறேன் ஜூடித். உங்கள மாரியே இருக்கிற ஒரு பெர்சன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாரி சொல்றாரு. பேச்சுவாக்குல அவங்க ட்வின்னு அது இதுன்னுலாம் பேசுறாரு. அப்பதான் ஜூடித்க்கு புரியுது இத்தன நாளா இவள ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம். இவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நீங்க நான் பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? நானும் என்னோட ட்வின்னும் பண்ணிருப்போம்னு நினைக்கிறீங்களா? என் ட்வின்னுக்கு தான் கால் உடைஞ்சு போச்சு. இப்ப என்ன நான் மட்டும் தான் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் தான் சொல்றேனே எங்க வீட்ல தான் இருந்தேன். நான் இதெல்லாம் பண்ணிருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. இல்ல மிஸ் சேஸ், ஈவன் அந்த டவர் ஆஃப் லண்டன்ல இருக்கிற அந்த கார்டு உங்க பேர தான் சொன்னாரு. ஸ்கார பத்தி சொன்னாரு அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, ஸ்கார்ன்னு சொன்ன உடனே இவளுக்கு தூக்கி வாரி போடுது. ஆனா ரியாக்ஷன் எதுவும் காமிக்காம என்ன கேட்குறான்னா, "சார் ஸ்டீஃபன் ஹாலட் அடிக்கடி உங்கள வந்து பார்க்குறாரு இல்லையா? இந்த இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமா. அப்ப என் பேர ஏன் சொல்லல?" அப்படின்னு கேட்குறா. எங்களுக்கு ப்ராப்பர் கிரவுண்ட்ஸ் இல்லாம எதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்காகவும், சார் ஸ்டீஃபனுக்காகவும், உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் தொடர்பு இல்லாம இருக்கணும்னு தான் எங்களுக்கும் ஆசை அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. இவ கிளம்பி போனதுக்கப்புறம் ஜாக் ஒண்ணு சொல்றாரு. "நீங்க அந்த ஸ்கார பத்தி மென்ஷன் பண்ண உடனே அவ மூஞ்சி அப்படியே வெளிரி போயிருந்தது." உடனே பான்ஸ் என்ன சொல்றாரு, அவளுடைய ஃபோன் எல்லாத்தையும் டேப் பண்ணுங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே ஜூடித்தும் டாக்டர் பட்டேலுக்கு தான் கால் பண்றா. ஆனா, அவர அன்னைக்கு பிடிக்க முடியல. நாளைக்கு தான் வருவாருன்னு சொல்லிடுறாங்க. அவர் ஏதோ கான்ஃபரன்ஸ் போயிருக்காரு அப்டின்னுட்டு. இவ வாழ்க்கையில எல்லாம் சரியா போயிட்டுருக்குன்னு நெனைக்கிற நேரத்துல, அவ உள்ளுணர்வு சொன்ன மாதிரியே ஏதோ ஒரு தடை வந்து நிக்குதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஃபீலிங்கா இருக்கு. இதுக்கு நடுவுல ஸ்டீஃபனும் எலக்ஷன வின் பண்ணிடுறாரு. அவர மீட் பண்ணும்போது சொல்றாரு, "நாளைக்கு சாயங்காலம் 4:30 மணிக்கு குயின நான் மீட் பண்ண போறேன். என் கூட வா நீன்னு. நான் 4 மணிக்கு உன்னோட வீட்லேருந்து பிக் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த சைடு டாக்டர் பட்டேல் கிட்டேருந்து ஜூடித்க்கு கால் வருது. "டாக்டர் நீங்க என்ன பண்ணீங்க எனக்குன்னு?" சொல்லிட்டு திட்றா, கத்தறா, கதர்றா. டாக்டர் பட்டேல் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. "அனஸ்தேசியா சிண்ட்ரோம். நாளைக்கு நீனு 2 மணிக்கு என்ன வந்து பாருன்னு" சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறாரு. இத போலீஸ் ஸ்டேஷன்ல டேப் பண்ணிட்டு இருக்கிறவங்க கேட்டுடுறாங்க. அது என்ன அனஸ்தேசியா சிண்ட்ரோம் அப்படின்னு படிச்சு பார்க்கும்பொழுது, இது என்ன ரிடிகுலஸா இருக்கு. அது எப்படி பழைய காலத்துலேருந்து ஒரு பெர்சனோட ஸ்பிரிட் எப்படி கொண்டு ஏவவா முடியும் அப்படிங்கிற மாரிலாம் பேசிக்கிறாங்க. நாளைக்கு ஜூடித் டாக்டர் பட்டேல மீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அங்க இருக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு போறாங்க. அடுத்த நாள் 12 மணிக்கு எலக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது. ஸ்டீஃபன் ஹாலட் வெற்றி களிப்புல இருக்காரு. ஜூடித்க்கு ஒரு சைடு சந்தோஷம், ஒரு சைடு அழுக. என்ன பண்றதுன்னு தெரியல. 2 மணிக்கு கரெக்ட்டா டாக்டர் பட்டேலோட ஆஃபீஸ்க்கு போறா. இவளுக்கு தெரியாது கமிஷனர் பான்ஸும், ஜாக்கும் அந்த கிளாஸ்க்கு பின்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்கங்கிற விஷயம் தெரியாது. இவ நேரா போறா. அந்த கிரீன் கலர் க்ளோக் எடுத்து டேபிள் மேல வைக்கிறா. அந்த பேக் பேக் எடுத்து டேபிள் மேல வைக்கிறா. "என்னால தூங்க முடியல டாக்டர். நான் சரியா தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க எனக்கு?" அப்படிலாம் கேட்கும்பொழுது, டாக்டர் பட்டேல் மெதுவா பேசுறாரு. "அந்த ஹிப்னோசிஸ் டேப்ப நான் உனக்கு காமிக்கும்பொழுது நான் முழுசா காமிக்கல. இதோ இங்க இருக்கு அந்த முழு டேப்பு" அப்படின்னு சொல்லிட்டு அத போட்டு காமிக்கிறாரு. இவளுடைய முகமே சேஞ்ச் ஆகுது அந்த டேப்லங்கிறத பார்க்குறா. இவ கத்துறதையும் கேட்குறா. "நான் உனக்கு அந்த ட்ரக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுத்துட்டேன் ஜூடித். அந்த ட்ரக் தான் உன்ன அந்த ஹிஸ்டரியில அந்த பர்ட்டிகுலர் பீரியடுக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. ஜூடித் நீ அனஸ்தேசியா சிண்ட்ரோம ப்ரூவ் பண்ணிட்ட" அப்படின்னு சொல்றாரு. என்னதான் ஒரு பெர்சன பழைய காலத்துலேருந்து இந்த காலத்துக்கு கொண்டு வர முடிஞ்சாலும், இத திரும்ப யூஸ் பண்ண முடியாது ஜூடித். நீ எனக்கு இப்போ ஒரு குரூஷியலான ஒரு விஷயத்த நீ என்கிட்ட சொல்லியே ஆகணும். மார்கரெட் கரு செத்த நாள் எது? அப்படின்னு கேட்குறாரு. ஜூடித்துக்கு இதெல்லாம் அன்ரியலிஸ்டிக்கா இருக்கு. இது நம்புறதா வேண்டாமான்னே தெரியவே இல்ல. வெறுமையில சொல்றா, 10th டிசம்பர் 1660 அப்படின்னு சொல்றா. "நான் உன்ன அந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட்டுக்கு இப்ப ஹிப்னடைஸ் பண்ணி ரிக்ரெஸ் பண்ண போறேன். நீ ஃபர்ஸ்ட் டைம் அந்த செஷன்ல நீ அந்த எக்ஸிகியூஷன பார்த்திருந்திருக்க. இந்த தடவ நீ அத பார்க்கக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, அந்த மார்கரெட் கருவோட கண்கள நீ பார்க்கவே கூடாது.
இத நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு ஜூடித்ன்னு சொல்றாரு. இவளும் ஒரு தைரியத்தலாம் வர வச்சுட்டு, "சரி டாக்டர் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிடுறா. இதுல என்ன கான்செப்ட்னா, இப்ப இந்த தடவ அதே நாளுக்கு கூட்டிட்டு போகும்பொழுது, ஜூடித் மார்கரெட்ட பார்க்கலன்னு சொன்னாக்க, அந்த இடத்துல மார்கரெட் தான் செத்து இருந்திருப்பா. இவ பார்த்ததுனால மார்கரெட்டோட ஸ்பிரிட் இவளுக்குள்ள வந்த மாதிரி ஒரு கணக்கு. இத எதையுமே நம்ப முடியல. பான்ஸ்னாலயும், ஜாக்னாலயும் என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாமயே பார்த்துட்டே இருக்காங்க. இந்த தடவ டாக்டர் பட்டேல் போன தடவ எவ்ளோ டோசேஜ் குடுத்தாரோ, அத டைரக்ட்டாவே குடுத்துடுறாரு. ஹிப்னடைஸ் பண்றாரு. ஜூடித்தும் 10th டிசம்பர் 1660க்கு டிராவல் பண்ணி போறா. லேடி மார்கரெட் அந்த பிளாட்ஃபார்ம்ல படி மேல மெதுவா ஏறிட்டு இருக்காங்க. அங்க தான் எக்ஸிகியூஷன் நடக்க போகுது. நூல் இழையில ஜூடித்த மிஸ் பண்ணிட்டா அந்த மார்கரெட். இவள ஆல்மோஸ்ட் கான்குவர் பண்ணியாச்சு. ஆனாலும் இப்போ இந்த நிமிஷத்துல தான் இவளுடைய தலையெழுத்தே மாறப்போகுது அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு அந்த எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம நோக்கி நகர்றா. இந்த ஜூடித் எங்கன்னு கூட்டத்துல ஃபுல்லா தேடுறா லேடி மார்கரெட். எங்கேயுமே காணோம். கூட்டத்தோட கூட்டமா ஜூடித்தும் நிக்கிறா. இங்க எவ்ளோ கூட்டமா இருக்கு அப்படியெல்லாம் பேசிட்டே இருக்கா. டாக்டர் பட்டேல் மெதுவா சொல்றாரு, "என்ன ஆனாலும் சரி நீ அங்கேருந்து அந்த எக்ஸிகியூஷன பார்க்காம அப்படியே திரும்பி வந்துடு ஜூடித்" அப்படின்னு சொல்றாரு. இவளும் தலைய திருப்பி நடக்க ஆரம்பிக்கிறா. இவ நடக்க ஆரம்பிக்கும்போது மார்கரெட் கரெக்ட்டா ஜூடித்த ஸ்பாட் பண்ணிடுறா. "ஜூடித்! ஜூடித்! போகாத! நில்லு! நில்லுன்னு" கத்துறா இப்ப மார்கரெட். டாக்டர் பட்டேல் மெதுவா சொல்றாரு, "மார்கரெட் என்ன சொன்னாலும் சரி, அங்கே நிக்காத. திரும்பி வந்துரு." இவளும் நடந்துட்டே இருக்கா. லேடி மார்கரெட்டோட குரல் ஜாஸ்தியா கேக்குது. "ஜூடித் ஓடாத! நில்லு! நில்லு! அதோ பாரு! அங்க பாரு! ஸ்டீஃபன் இங்க தான் இருக்காரு. ஸ்டீஃபனுக்கு மரண தண்டனை குடுக்க போறாங்க." அப்படிங்கிற மாரி கத்துறா மார்கரெட். அடுத்த செகண்ட் ஜூடித் திரும்பி மார்கரெட்டோட கண்ண பார்க்குறா. பயங்கர சத்தம் கேக்குது. ஸ்க்ரீமிங் சத்தம். வீல்ன்னு கத்துற சத்தம் கேக்குது. டாக்டர் பட்டேல், "இங்க என்னாச்சு? என்னாச்சு? ஜூடித், ஆர் யூ ஆல்ரைட்? ஆர் யூ ஆல்ரைட்? கம் பேக், கம் பேக். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே" அப்படின்னு சொல்றாரு. இங்க ஜூடித், "எங்க பார்த்தாலும் பிளட்டா இருக்கு. அவளோட தலைய வெட்டிட்டாங்க. அவளோட தலைய வெட்டிட்டாங்க. எனக்கு வீட்டுக்கு போணும். எனக்கு ஸ்டீஃபன் கிட்ட போணும்" அப்படின்னு சொல்லிட்டு அழறா. "சக்சஸ்ஃபுல்லி நாங்க உன்ன திரும்ப கூட்டிட்டு வந்துட்டோம் ஜூடித்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பட்டேல் சொல்றாரு. "இது எதுவுமே உனக்கு ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாத்தையும் மறந்துடு. ஸ்டீஃபன் கிட்ட போ. உன்னுடைய ட்வின் கிட்ட போய் பேசு. ரொம்ப ஹாப்பியான லைஃப்ப லீட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இந்த செஷன முடிக்கிறாரு. இங்க இந்த கண்ணாடிக்கு பின்னாடி பான்ஸ் கேட்கிறா, "இதெல்லாம் நாங்க நம்பணும்னு நீங்க நினைக்கிறீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்பொழுது, ஜாக் மட்டும் ஜூடித்தையும் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காரு. அவளோட மூஞ்சில அத்தன எமோஷன்ஸ் மாறுது. இத்தன நேரம் அழுதுட்டு இருந்தா, இப்ப லைட்டா ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறா. "தேங்க் யூ டாக்டர்" அப்படிலாம் சொல்லிட்டு அவ கண்ணெல்லாம் தொடச்சுக்கிறா. ஒரு டேபிள் மேல பேக்லாம் வச்சா இல்லையா? அந்த டேபிள் கிட்ட போயிட்டு ஏதோலாம் பண்றா. "தேங்க் யூ டாக்டர். நான் உங்கள மறக்கவே மாட்டேன். நான் இப்ப ஸ்டீஃபன மீட் பண்ண போறேன். என்னுடைய வாழ்க்கையே இப்ப தான் ஆரம்பிக்க போகுது" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு கிளம்புறா. ஜாக் மட்டும் தான் இந்த ஸ்கார பார்க்குறாரு. தூக்கி வாரி போடுது இவருக்கு. இவ கொண்டு வந்த பேக் வேற ஒரு பொசிஷன்ல இருக்கு. "ஓ மை காட்! இந்த இடத்த நம்ம கிளியர் பண்ணணும். உடனே, உடனே" அப்படின்னு கத்தும் பொழுதே கரெக்ட்டா பிளாஸ்ட் நடக்குது. இந்த உண்மைய தெரிஞ்சு யாருமே இப்ப உயிரோட இல்ல. இன்ஸ்பெக்டர் லிஞ்ச் தான் முதல்ல ஜூடித் வெளிய வரத பார்க்குறாரு. ஒரு பிளாஸ்ட் சத்தமும் கேக்குது. எல்லாரும் அந்த பிளாஸ்ட்ட நோக்கி ஓடும்பொழுது, இவ மட்டும் ஆப்போசிட் டிரெக்ஷன்ல டாக்ஸி எடுத்துட்டு போறா எங்கேயோ. லிஞ்சும் ஃபாலோ பண்ணியே போறாரு. போற வழியில ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கால் பண்ணி பான்ஸ்க்கும், ஜாக்குக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடலான்னு கால் பண்றாரு. ஆனா, அப்பதான் தெரிய வருது, பான்ஸும், ஜாக்கும் டாக்டர் பட்டேல் ஆஃபீஸ்க்கு தான் போயிருக்காங்கங்கிற விஷயம். இப்பதான் இந்த பிளாஸ்ட் நடந்ததே டாக்டர் பட்டேல் ஆஃபீஸ்ல தான் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. இவர் மனசு உடைஞ்சு போயிடுறாரு. 3 கலீக்ஸ இழந்துட்டாரு. ஒரு கோவத்துல ஜூடித்தோடைய டாக்ஸிய ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காரு. அந்த டாக்ஸி நேரா போய் ஜூடித்தோடைய வீட்டு வாசல்ல நிக்குது. அங்க இன்னொரு கார் இவளுக்காக வெயிட் பண்ணுது. ஸ்டீஃபனுடைய கார். இவ அதுல போகும்பொழுது அதையும் தொடர்ந்து லிஞ்ச் ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. நேரா போய் சர் ஸ்டீஃபன் ஹாலட்டோடைய வீட்ல தான் நிக்குது. இவர் தான் இப்ப புது பிரைம் மினிஸ்டர். அதனால எல்லா மீடியாவும் இங்க தான் இருக்காங்க. அவர இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ செஷன்லாம் நடக்குது. மீடியாவ அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக பின்வாசல் கிட்டக்க இந்த கார நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள தான் ஜூடித் உட்கார்ந்திருக்கா. இன்ஸ்பெக்டர் லிஞ்ச் நேரா போய் கதவ தட்டி, "மிஸ் சேஸ்" அப்படின்னு கதவ திறக்கறாரு. அப்பதான் அவ கையில அந்த ஸ்கார பார்க்கறாரு. "இவள தானே இத்தன நாளா தேடிட்டு இருந்தோம்" அப்படின்னு யோசிச்சு, "நீ நீ மார்கரெட் கரு" அப்படின்னு துப்பாக்கி எடுக்கறாரு. லேடி மார்கரெட் இன்ஸ்பெக்டர் லிஞ்சோட கண்ண பார்க்கறா. அவர் கையில இருக்கிற துப்பாக்கியையும் பார்க்கறா. மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா, "நான் ஜூடித்த ட்ரிக் பண்ணிட்டேன். ஸ்டீஃபனோட ஒரு பேர சொன்ன உடனே என்ன திரும்பி பார்த்தா. அவள அங்க நான் சாகடிச்சுட்டு நான் இங்க வந்துட்டேன். இப்ப நான் ஸ்டீஃபனுக்கு பெரிய தண்டனை கொடுக்க போறேன். மரணத்த விட கொடுமையான ஒரு தண்டனை கொடுக்க போறேன்." அந்த ட்ரிகர பார்த்துட்டே இருக்கா. இன்ஸ்பெக்டர் லிஞ்ச் தயங்கவே இல்ல. இவருடைய 3 கலீக்ஸ கொலை பண்ணியிருக்கா. சுட்டுடுறாரு. முன்னாடி பிரஸ் மீட்டு அதெல்லாம் நடக்கிற ஆரவாரத்துல எந்த சத்தமும் வெளிய கேட்கவே இல்ல. சாகப் போற தருணத்துல மார்கரெட் சர் ஜானையும், வின்சென்ட்டையும் நினைச்சுக்கிறா. அதே சமயம் சைமன் ஹாலட்டுக்கு நான் பெரிய தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஸ்டீஃபன் பிரஸ் மீட்லாம் முடிச்சுட்டு கார தொறந்து, டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜூடித்த பார்க்க வராரு. அங்க ஜூடித் இறக்குற தருவாயில இருக்கா.
ஜூடித்ன்னு அழறாரு. இங்க மார்கரெட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சைமன் ஹாலட், "நீ எனக்கு கொடுத்த தண்டனை மாரியே உனக்கும் ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு தண்டனை கொடுத்துட்டேன். இதுதான் மரணத்த விட கொடுமையான தண்டனை. நம்மள பிடிச்சவங்கள விட்டு வாழறது தான் ரொம்ப பெரிய கொடுமையான ஒரு தண்டனைன்னு" சொல்லிட்டு இறந்து போறா. தி எண்ட். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு அடுத்த எபிசோட்ல அமரர் கல்கி எழுதிய சோலைமலை இளவரசி அப்படிங்கிற கதைய பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது கதைகள் கேட்க ஆசையா இருந்ததுன்னா அந்த கதைகளோட பெயர்களையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.